நண்பர்களே வணக்கம். நம்ம வாழ்க்கை சில நேரத்துல ஒரே சத்தமா ஒரே இரைச்சலா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மள கொண்டு போய் நிறுத்திரும். அப்படிப்பட்ட ஒரு இரைச்சலுக்கு நடுவுல நமக்கான உண்மையான பாதை எதுன்னு கண்டுபிடிக்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைகளை நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. நாம வாழ்ற இந்த அவசர உலகத்துல அமைதியா இருக்கிறது ஒரு வீக்னஸ் மாதிரி தெரியலாம் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, உண்மையான பவர் அந்த அமைதியில தான் ஒளிஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? நம்ம ஓட ஓட நம்மளோட கோல் இன்னும் தூரமா போயிட்டே இருக்கிற மாதிரி. சுத்தி இருக்கிற சத்தம், மத்தவங்களோட எதிர்பார்ப்பு, நமக்குள்ளேயே இருக்கிற குழப்பம், இதெல்லாம் சேர்ந்து நம்மள ஓட ஓடுன்னு தள்ளுது. ஆனா நிஜமாவே நம்ம ஓட ஓட இலக்க விட்டு இன்னும் தூரமா போயிட்டு ஒரு டவுட் வருதுல்ல. நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோமோன்னு தோணும். முக்கியமா சோஷியல் மீடியால மத்தவங்களோட சக்சஸ பார்க்கும்போது இந்த ஃபீலிங் இன்னும் அதிகமாகும். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அமைதியா இருக்கிறது தோத்துட்டோன்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு டாக்டிக், ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆமாங்க, நீங்க கேக்குறது கரெக்ட் தான். யாரு மனசால நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையில தோக்குறாங்க. ஆனா சரியான டைமுக்காக அமைதியா காத்திருக்கிறவங்க, தங்களோட எனர்ஜியை சேமிச்சு வச்சுக்கிறவங்க, அவங்க என்னைக்கும் தோக்கவே மாட்டாங்க. இது சும்மா ஏதோ வார்த்தைகள் கிடையாது. இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஞானமே இருக்கு. சரி, இந்த ஞானத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க நம்ம ஒரு பழங்கால கதைக்குள்ள போலாம். புத்தர் சொன்ன ஒரு கதை இது. நம்மளோட நிறைய கேள்விகளுக்கு இதுல பதில் கிடைக்கும். அந்த கதையில ஒரு இளைஞன் புத்தர்கிட்ட வந்து கேக்குறான், ஐயா, என்னோட நேரம் எப்பதான் வரும்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனா திரும்ப திரும்ப உடைஞ்சு போறேன். அந்த இளைஞனோட குரல்ல இருக்கிற விரக்திய நம்மால உணர முடியுது இல்லையா? அந்த இளைஞனோட பெரிய கேள்விக்கு புத்தரோட பதில் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அவர் கையில இருந்து ஒரு சின்ன விதை. அவர் பெருசா எதுவும் பேசல, ஆக்ஷன்ல காட்டுனாரு. புத்தர் சொல்றாரு, இந்த விதைய மண்ணுக்குள்ள புதைக்கும் போது ஏன் என்ன புதைக்கிறீங்கன்னு அது சத்தம் போடுதா? இல்லையே, அது மௌனமா இருக்கு. இங்கேதான் அசல் ரகசியமே உண்டு. பாருங்க, ஏன்னா அதுக்கு தெரியும் அதோட டைம் கண்டிப்பா வருண்டு. அந்த அமைதிதான், அந்த மௌனம்தான் அது ஒரு பெரிய மரமா மாத்திர சக்தி. சோ மௌனம்ங்கிறது ஒரு செயலற்ற நிலை இல்ல, அது ஒரு மாற்றத்துக்கான நிலை. புத்தர் சொன்ன இந்த விஷயம் வெறும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐடியா மட்டும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சைக்காலஜியும் இதுதான் சொல்லுது. நம்மளோட மூளை அமைதியா இருக்கும்போது என்ன மேஜிக் நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ரொம்ப டென்ஷனாவோ இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவோ இருக்கும்போது உங்க யோசிக்கிற திறனே சுருங்கிடும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் டனல் விஷன், அதாவது சுரங்க பார்வை. இது சொல்யூஷனை கண்டுபிடிக்க விடாம நம்மள பிளாக் பண்ணிடும். இங்க பாருங்க, இந்த கம்பேரிசன் எவ்ளோ தெளிவா இருக்குன்னு. ஸ்ட்ரெஸ் நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பூட்டி வச்சிடுது. ஆனா அமைதியா இருக்கும்போது நம்ம மூளை ஹையர் லெவல் திங்கிங்குள்ள போகுது. அப்போதான் நம்மால முழு படத்தையும் பார்க்க முடியுது. பெஸ்ட் டெசிஷன்ஸும் புது ஐடியாக்களும் அப்போதான் பிறக்குது. ஓகே, அப்போ இந்த அமைதியான நிலைக்கு வர்றது எப்படி? வாங்க, உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய மூணு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸை பார்ப்போம். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும். முதல்ல, யாராவது ஏதாவது சொன்னா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் நிறுத்தி யோசிங்க. ரெண்டாவது, மனசு கண்டபடி அலைப்பாயுதா, ஒரு 5 நிமிஷம் உங்க மூச்சுல மட்டும் கவனம் வைங்க. உங்க பிரெயினே ரீசெட் ஆயிடும். மூணாவது, பிரசன்ட்ல வாழுங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளோட பெரும்பாலான பிரச்சனைகள் ஒன்னு முடிச்சு போனதை நினைச்சு வருத்தப்படுறது, இல்லனா நடக்க போறதை நினைச்சு பயப்படுறது தான். இந்த சிம்பிள் பிராக்டிஸ் மூலமா உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ மத்தவங்கள மாதிரி இமோஷனலா ரியாக்ட் பண்ணாம அந்த 10% பேர் மாதிரி யோசிச்சு பதில் சொல்ற ஒரு ஆளா நீங்களும் மாறலாம். சரி, நாம இப்போ இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த அமைதியான பாதையில நடக்கிறதுனால நமக்கு கிடைக்க போற அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். 80%. இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட 80% பிரச்சனைகள் நிஜத்துல, அதாவது நிகழ்காலத்துல இல்லவே இல்ல. ஆச்சரியமா இருக்கா? ஆமா, ஒன்னு அதுங்க முடிஞ்சு போன கடந்த காலத்தை பத்தின வருத்தமா இருக்கு, இல்லனா இனிமே வரப்போற எதிர்காலத்தை பத்தின பயமா இருக்கு. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நீங்க எதையும் துரத்திட்டு ஓட வேண்டாம். உங்க விதி உங்களை விட்டு இங்கேயும் ஓடல. அது உங்களுக்காக பொறுமையா காத்துட்டு இருக்கு. நீங்க அதுக்கு ரெடி ஆகுற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அமைதியா இருந்து உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறது. இந்த உலகம் வேகமா ஓடுறவங்களுக்கானது இல்ல, சரியான டைரக்ஷன்ல அமைதியா நடக்கிறவங்களுக்கானது. லைஃப்ன்ற ரேஸ்ல ஸ்பீடை விட டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். கரெக்டான பாதையில நிதானமா அமைதியா போறவங்க தான் கடைசில ஜெயிக்கிறாங்க. ஆமாங்க, உண்மையான யுத்தமே நமக்கு வெளியில இல்ல, நமக்கு உள்ளதான் இருக்கு. உங்க மனச நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த உலகமே உங்க கையில. அந்த வெற்றிக்கு முதல் படி
அமைதியா இருக்கிறது தான். அமைதியா இருங்க, வெற்றி நிச்சயம்.